ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன்களுடைய ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது இந்த தகவல் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காரு. ஆனால் இன்றும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஜியோ உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்காக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்க தேர்வுக்காக இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து கிடைத்திருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இனிமே சில மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடக்காமல் இருக்குது. சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் நேர்காணல் வந்து நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்த நேர்காணல் வந்து நடத்தப்படுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நிறைய சந்தேகங்களும் நிறைய டவுட்டுகளாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டு உடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமே நோட்டீஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. 27ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி டார்கெட் டேட்டே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிப்ரவரியே வந்து முடியக்கூடிய அளவுக்கு பிப்ரவரி 20 ஆயிடுச்சு. இன்னுமே ஒரு 8 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டே அப்டேட் ஆகுமா அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே வந்து இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து ரிசல்ட்டு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் இன்று இரவுக்குள்ளே சில மாவட்டங்களுக்கும் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து ஆக போகுது. இதன் நிலையில் தான் அஃபிஷியலாகவே காலையில் சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வருதா அப்படின்றத. நீங்கள் ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பதிலெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மையா? இதில் வந்து நிறைய பணப்பட்டுப்படக்கெல்லாம் வந்து நடந்திருக்கா? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வந்து வெளியாகும்? என்ன டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க? கூட்டுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க? இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதன் பேஸ் பண்ணி அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்குலேட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சதுரடியாக கூட்டுத்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமான புதிய தகவலும் கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே நாங்கள் ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெளியாகும். அப்படி இல்லை அப்படின்னா நாளையிலேருந்தே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் வந்து ஆக போகுது. ஆனால் யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து ஆக போகுது. இதில் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்காக தான் அனைவருமே அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த ரிசல்ட்டுக்காக தான் இது வரைக்குமே ஆல்ரெடி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருமா வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைய வந்திருந்த நிலையில் தான் இப்போ கூட்டுத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை குறித்து கேட்டிருக்காங்க. கூடியவர்கள் இன்னுமே இந்த ரிசல்ட்டு இதுக்குள்ளே வந்து முடிக்க வேண்டிய ரிசல்ட்டு வெளியிட வேண்டிய ரிசல்ட்டு இன்னுமே வெளியிடலை. இருந்தாலுமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அதிகாரிகளுக்கு நிறைய ஒர்க் வந்து இருந்த காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா பொங்கல் பரிசு இருந்தது இல்லையா? அந்த பொங்கல் பரிசு ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகு கணக்கு வழக்குகள் அனைத்துமே எவ்வளோ வந்து சேல்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தது. இதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். கூடிய விரைவில் இன்னும் ஒரு தினங்களில் இரு தினங்களே நாங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை குறித்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்து அனைத்து லிஸ்ட்டுமே ரெடியாக தான் வச்சுருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாக இருக்குது. கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆக போகுது. ஏற்கனவே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து லிஸ்ட்லாம் ரெடியா தான் இருக்கு. இருந்தாலுமே எங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்தால் நாங்க வந்து ரிசல்ட் குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் கூட்டுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஈவினிங்கே பேசியிருந்தாரு. அதனால விரைவில் ரிசல்ட்ட வெளியிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால டேட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ள நாங்க ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்றத கன்ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. ஸோ இருந்தாலுமே இந்த ரேஷன் கடையுடைய வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணல் நடக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னா, சென்னை மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணல் நடக்கல. ஸோ இதில என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஏன் இன்னுமே நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் போயிருக்கு. இப்போ ரிசல்ட் அப்டேட் பண்ணாம டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா? இதனால தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே 2 நாட்கள்ல அவங்களுக்கும் நேர்காணல் நாங்க வந்து நடத்தி முடித்துருவோம் அப்படின்றதும் அவங்க வந்து கன்ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அனைவருமே எதிர்பார்த்த மாரி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் குடுக்கல இல்லன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகப்போது. சில பேருக்கு இந்த வேலையில நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. ஏன் ரிசல்ட் அப்டேட் குடுக்கல அப்படின்ற மாரி கேள்விகள் வந்து நெறைய கேட்டுட்டு இருந்தாலுமே, அவங்க வந்து நெறைய பணப்பட்டுப்பாடுகள் இருந்தாலும் லேக்ஸ் கணக்குல வந்து இந்த வேலைக்கு வந்து போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா? அப்படின்றத நம்மளாலும் சொல்ல முடியாது. இருந்தாலுமே 50 பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே நீங்க நேர்முக தேர்வு மூலமாக நல்ல மார்க் வந்து வச்சிருந்தீங்க. அவங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 90, 95% இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. இருந்தாலுமே கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கலாம். அதனால வேலை வேணும் அப்படின்னா, அவங்க சொல்ற மாரி தான் நம்ம கேட்டு ஆகணும். இருந்தாலும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு? எந்த மார்க்கின் அடிப்படையில அனைவரையுமே வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வந்து இருக்கு இல்லையா? அதனால நீங்க நேர் தேர்வு மூலமா போயிருப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து கேள்விகளும் கேட்கப்பட்டிருப்பாங்க. அதில நீங்க எப்படி ஆன்ஸர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, சில மார்க் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே வந்து 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க. கட் ஆஃப் எவ்வளோ வந்து 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதும் செக் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா தான் அனைவருமே வந்து வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் அனைத்தையும் முடிந்திருக்கு. லிஸ்ட்டும் ரெடியா இருக்கு. அதெல்லாம் ஜியோ உத்தரவுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாரி சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு. அதெல்லாம் இன்று இரவுக்குள்ள யாருக்கான அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும். அதனால அந்த செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, குறுஞ்செய்தி வரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.